பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். 12வது முறையா மன்னிப்பு கேட்டிருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துப்போம். நியூஸ் பெரிய பரபரப்பா பேசப்பட்டது. எதற்கு இந்த 12வது தடவையா எதற்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு? என்ன கேஸ்? அவரோட மன்னிப்பு கேஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு அவர் ஆர்மியை கமெண்ட் பண்ணதுல பாலகோட் ஸ்ட்ரைக்கை பத்தி, அப்புறம் நம்மளோட ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அவர் பண்ண கமெண்ட்ஸ், வீர் சவர்கர் பத்தி பண்ண கமெண்ட்ஸ். அதாவது எப்படின்னாக்க, நான் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன், காந்தி நெவர் அப்பாலஜைசஸ்லாம் சொல்லிட்டு அவர் அப்பாலஜைஸ் பண்ணது அதாவது இப்படி இதுவுமே அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் ரொம்ப மினிமல் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் அபவுட் கௌரி லங்கேஷோட கேஸ்க்காக அவர் அப்பியர் ஆனது. நிறைய கேசஸ் இருக்கு. சீக் டிஃபமேஷன் கேஸ் இருக்கு வாரணாசி கோர்ட்ல. சௌக்கிதார் சோர் ஹேன்னு சொன்ன கேஸ் இருக்கு. ஐ திங்க் ஒரு கேஸ்க்கு அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஒன்னு கொடுத்திருக்காரு. ஐ திங்க் இந்த ரஃபேல் கேஸ்க்கு தான் நினைக்கிறேன். தட் இஸ் அகெயின்ஸ்ட் ஐ மீன் செடிஷன் மாதிரி வர இஷ்யூஸ் இருக்கிறதுல தான். இது ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்க, அன்பார்ச்சுனேட்லி he is actually the leader of opposition in parliament. ஓகே, உங்களுக்கு பிடிக்காத கட்சினே நீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சியை பத்தி உங்களோட விமர்சனங்கள் இருக்கலாம். தட் இஸ் யுவர் ரைட் டு சே. அதாவது நீங்க அப்போசிஷன்ல இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னாக்க, என்ன உங்களோட வேலைனாக்க, தவறுகள் நடக்கக்கூடாது, நாடு நல்லபடியா போகணும், நாடு முன்னேறணும், அங்க ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு நாட்டுக்கு எதிராவோ, நாட்டுக்கு நல்லா இல்லாதோ, நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுனாக்க சுட்டி காட்டி அதை திருத்துறதுக்கு தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஆனா இவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க, when I say opposition, அவங்களும் அவங்களோட பார்ட்டியும் அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நாட்டுக்கு எதிரா, நாட்டு மக்களுக்கு எதிரா இதே மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம பார்த்திருப்போம், மோடி அவர்களோட அந்த பேரை தப்பா சொன்னதுக்கு கேஸ் போட்டது அவரோட பதவிக்கே ஆபத்து வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ல அவர் பதவியை பறிப்போக, அவரோட பதவிக்கு ஆபத்து. அதனால சொல்லுங்க. சரி, இல்ல அப்படி இருந்துமே அவர் தொடர்ச்சியா இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸும் இருக்கு. அதாவது செக்யூலரிசம்ங்கிற வேர்டை unfortunately the country did not go against the word that was included. அதை இன்க்ளூட் பண்ணதே இவங்களோட கிராண்ட்மதர், ராகுல்ஜியோட கிராண்ட்மதர். அது வரைக்கும் இல்லாத ஒரு டெர்மினாலஜி இன்க்ளூட் பண்ணி நம்ம இப்படிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னாக்க மக்கள் மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு இந்த செக்யூலரிசம் போக ஆரம்பிச்சிருது. அதாவது நாட்டுக்காக பேசுறவங்களுக்கு, எதிரிகளை பத்தி பேசுறவங்களுக்கு தான் இந்த அப்ளிகபிளா இருதே தவிர, இந்த மாதிரி தன்னோட நாட்டை விட்டு கொடுத்து பேசுறவங்களை ஃபார் வாட் எவர் மே பி த ரீசன், தேர் ஆர் லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ் விச் நீட்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்க. என்னோட, அதாவது நம்ம பாரத மாதான்னு சொல்றோம், ஒரு அன்னையா தான் பாக்குறோம். அந்த ஒரு இந்த நாட்டு மண் மேல ஒரு பாசம் இல்ல, ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பற்றுதல் இல்ல, ஒரு மரியாதை இல்லைனாக்க அவங்க எல்லாம் இங்க இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலனாக்க நீங்க வெளில போங்க, யாரும் உங்களை கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தல. ஆனா திருப்பி 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 அவங்க அப்போசிஷன்ங்கிற பேர்ல மக்களை, அதாவது மக்களோட தலைவர்களையும் கொச்சப்படுத்திட்டு, நாட்டையும் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப இரிட்டபிள் விஷயமா பாக்குறேன். எனக்கு இவங்க பண்ண கமெண்ட்னால பாகிஸ்தான் மீடியா அந்த கமெண்ட் எடுத்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு,
அவங்க நாட்டுல இருக்கிறவங்களே வந்துட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்போ ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல மத்த நாடுகள்ல இருந்து அந்த ஒரு நியூஸ வந்துட்டு மக்கள் பார்க்கறாங்கனாக்க, அவங்களுக்கு என்ன மாரி ஒரு இமேஜ் வரும்? இங்கேயே இல்லாத இண்டியன்ஸ் வெளிநாட்டுல இருந்து 2 பக்கமும் பார்த்தானா அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இவர் சொல்றது ஒருவேளை கரெக்ட்டா இருக்குமோ? ஒருவேளை அப்படி நடக்கலையோ? ஆஃப் இல்ல கோர்ஸ் நீங்க சொல்றது வந்து சீரியஸ் அக்யூசேஷன். ஏன்னா இந்தியாவையே வந்து ரிமார்க் பண்றாரு அப்படிங்கிறப்ப 12 தடவ மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் ஏன் கோர்ட் வந்து எந்த ஒரு தண்டனையும் அவங்களுக்கு தர மாட்டேங்குது? நம்மளுக்கு தெரியும். அப்பீல், அப்பீல் ம் அ அதான் கோர்ட்டுக்கே வரல. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 தடவையோ என்னவோ அவருக்கு வந்துட்டு கேஸ் வந்து லிஸ்ட் ஆயி அவர் வரல. அதுக்கப்புறமா தான் ஃபைனலா வந்துட்டு ஃபைன் பே பண்ணிட்டு போயிருக்காங்க. பாண்ட் 20,000க்கோ என்னவோ பாண்ட். அதையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஒரு சீரியஸ் அக்யூசிஷன்க்கு வந்துட்டு ஆ ஒரு 20,000 பாண்ட். மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 5,00,000க்கு பாண்ட் குடு, 10,00,000க்கு பாண்ட் குடுன்னுலாம் இருக்கு. கோர்ட்ஸ் நீட்ஸ் டூ பி வெரி ஸ்ட்ராங். லூப் ஹோல்ஸ் இருக்கலாம். ஆனா அத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ங்கிறது நம்மளுக்கு தெரியணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். அவங்க வந்துட்டு ஒரு பெயிலுக்கு வந்துட்டு பாண்ட் இது குடுத்தா போதும். இல்ல அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ரீசன் சொல்லி ஹெல்த் ரீசனோ, வேற ஏதாவது ரெக்வயர்மென்ட் நான் டிராவல் பண்ணணும் எது வேணாலும் சொல்லி அவங்க வந்துட்டு பெயில் வாங்கலாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வைக்கிறது சீரியஸ் அஃபென்சஸ்க்கு இருக்கக்கூடாது. ஆனா அத வந்துட்டு ஃபங்ஷனபிளா ஆக்குறதோ இல்லாட்டி அத வந்து முன்னெடுக்க வேண்டியதோ வந்துட்டு த ஆனரபிள் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம பேசணும்னாக்கா அது திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஜுடிஷியரின்னு ஆகும். விச் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் பிகாஸ் ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் தேர் ஆர் வெரி கிளியர். நாட்கள் ஆனாலும் தப்பான ஒரு ரூலிங் வந்துடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம கேசஸ் பார்த்திருக்கோம். அவங்க அதுக்காக ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆதாரங்களை வச்சுதான் அவங்க டிசைட் பண்ண முடியும். அந்த ஆதாரங்கள் சரியா இல்ல, எதிர்பார்க்கிறபடி இல்லைன்னாக்கா அவங்க பெயில் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் சிச்சுவேஷன். அதுதான் வந்துட்டு ஜுடிஷியலா கரெக்டும் கூட. சோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி வருதுதான் இது. இவர் பேசினதை வந்துட்டு வீடியோஸ் இருந்தாலும் அதோட வேலிடிட்டி சொல்றது, என்ன ரெஃபரன்ஸ்ல சொல்றது, இருக்கிற அத்தனை கேசஸ்ல இதுக்கு எவ்வளவுதான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்கிறதும் இருக்கு. சோ இதெல்லாம் அவங்க மிஸ்யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி வந்துட்டு அவங்க இன்னைக்கு வர முடியாது, ஆஜராக முடியாது, லேட்டர்ங்கிறதுனால ஆறு டிலே தான். நம்மளுக்கு தெரியும் எத்தனை தடவை வேணாலும் அவங்க சொல்லலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஏன்னா 5th அப்புறம் வராருனாக்க சரி அடுத்த தடவை போனா நம்மளுக்கு சேலஞ்ச் இருக்கும். இதோட பிக்கர் சேலஞ்ச் இருக்குங்கிறதுனால தான் சரி பரவாயில்ல நான் வரேன் அப்படின்ற வந்திருக்காரு ப்ராபப்ளி. இதுவே கோர்ட் வந்து கண்டிச்சு 5 தடவை வராதனால இதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆயிடுமே தான் ஆஜராயிருக்காரா இந்த கேஸ்ல? இல்லாட்டி அவங்க எதுக்குங்க ஆஜராக போறாங்க? ஏன்னா நம்மளுக்கு அடுத்தது ஜுடிஷியரி என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது அதுக்காக தானே அவ்வளோ அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ பணத்தை கொட்டி அவ்வளோ லாயர்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களோட டீம்ல வச்சிருக்கிறதுக்கு ரீசனே அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்ல இன்னைக்கு போயிடுங்க, இன்னைக்கு எப்படியாவது இது பண்ணும், இதனால நாளைக்கு வந்துட்டு நோ ஷோன்னு ஏதாவது வரக்கூடாது அப்படிங்கிற சேலஞ்சஸ் அவங்க சொல்றதுனாலதான் இவங்க வந்து அப்பியர் ஆறாங்க. நான் சொல்றது என்னன்னாக்க உங்க மேல தப்பு இல்லைனாக்க முதல் தடவை வந்துட்டு இதுதாங்க என்னோட ஸ்டாண்ட், இதுதான் நான் சொன்னேன், நான் அப்பாலஜைஸ் பண்றேன் பண்ணலன்னு ஓப்பனா சொல்லிட்டு போறதுல என்ன பிரச்சனை? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா செகண்ட் டைம் உங்களுக்கு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணணும். அந்த அவாய்ட் பண்றதுனால என்ன ஆகும், மீடியாவோட ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகும். மீடியா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஏது நடக்கிறது, இதுல என்ன பிரச்சனை, இதுல வேற ஏதாவது கண்ணோட்டம் இருக்கான்னு இந்த மாதிரி எல்லாம் குழப்பி குழப்பி விட்டு அதை வந்துட்டு டைல்யூட் பண்றதுக்கான ஒரு வேலையா அது நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டாங்கன்னாக்கா அப்ப மீடியா அங்க போய் இருக்கும், அது ஒரு ஹாட் நியூஸ் ஆயிடும். அப்ப அவர் போலன்னா என்ன ஆகும், மீடியா வராது, வேற ஏதாவது ஒரு அடுத்தது வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுக்கு போவாங்க. சோ இட் கெட்ஸ் டைல்யூட்டட். அண்ட் நம்மளோட பிரச்சனை தான் நம்மளுக்கு தெரியுமே, மறதிங்கிறது மிகப்பெரிய நோய் நம்மளுக்கு இருக்கு. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை வந்துட்டு ஒரு ஒரு ஐ மீன் ஒரு இது கூட ஒரு வீடியோ கூட ஒண்ணு வந்தது. எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றது என்ன, அப்போசிஷனே சொல்றது என்னன்னாக்க சைனாக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, சைனாக்கு இதை பண்ணிட்டாங்க, சைனாக்கு அது பண்ணிட்டாங்க.
சைனா அங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க, சைனா அங்க ரோட் போடுறாங்க அப்படின்லாம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்ல மறந்த விஷயம் என்னன்னாக்க, இந்த லேண்ட் எல்லாம் வந்து 1958ல இருந்தே நடந்திருக்கிற விஷயம். ஓகேவா? இன்ஃபேக்ட் ஒரு பாகிஸ்தானோட ஒரு போர்ஷன் வந்து ஆர்மி வின் பண்ணின போது கூட 1971ல நம்ம 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 கிட்ட இது வரத்துக்கு இருந்த போது கூட 1972ல திருப்பி கொடுத்தது இவங்களோட கிராண்ட் மதர் இந்திரா காந்தி தான். அது ஊரறிஞ்ச விஷயம். எத்தனை நாளைக்கு அதாவது நம்மளுக்கு நிறைய தெரியுங்க. நம்ம நேச்சுரலா நடக்கிற விஷயம். ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா உண்மையாயிடுங்கிற மாதிரி ஒரே விஷயத்த திருப்பி 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 இப்படிதான் பண்ணாங்க, இப்படிதான் பண்ணாங்க. அப்ப என்ன ஆகும்? பாக்குற மக்களுக்கு ஓ இதுதான் உண்மையோ? ஏன்னா ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு டைம் கிடையாது. ரோடு போட்டிருக்காங்கனாக்க எப்ப ரோடு போட்டாங்க? 1962ல ஆன பிரச்சனை. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 1975 எமர்ஜென்சில என்ன ஆச்சுன்னு தெரியும். 1971 அந்த வார் போது என்ன ஆச்சுன்னு தெரியும். இத்தனையும் தெரியும். 1962ல நம்ம எதுக்கு நம்மளால எப்படி வந்து வின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. ஆர்மி எப்படி வந்து முன்னெடுக்க முடியாத ஒரு கஷ்டமான நிலையில இருந்ததுங்கிறது தெரியும். அப்பெல்லாம் வந்துட்டு பிஜேபி இருந்தாங்களா? அப்பெல்லாம் வந்து வேற யாராவது வந்து காங்கிரஸ் தவிர வேற யாராவது அங்க ஆட்சியில இருந்தாங்களா? இந்த எல்லாத்தையும் பண்ணது அவங்கதான். ஆனா திருப்பி திருப்பி சொல்றது என்ன? சொன்ன மாதிரியே அவர் மேல அந்த நீங்க சொன்ன மாதிரியே இவங்களே பாதுகாப்பு படையினரே அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த சைனீஸ் ட்ரூப் அந்த பிரச்சனை அப்ப மோடி அவர்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அமித்ஷா அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி. பட் இந்த மாதிரி நம்மளோட பாதுகாப்பு துறையவே வந்து ராணுவத்தையே வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது எந்த விதத்துல வந்து ஒரு நல்லதா எடுத்துக்க முடியாது ஒரு ஆப்போசிஷன் லீடரா. அதுதான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு கோவம் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா பாதிக்கப்பட்டது உங்க நாட்டை சேர்ந்த மக்கள். இப்ப ஆபரேஷன் சிந்தூர் எடுத்தீங்கன்னாக்க 26 பேரு இந்தியன்ஸ். அப்போ உங்களுக்கு இந்தியன்கிற ஒரு மென்டாலிட்டியே இல்லாம நீங்க இதை பண்றீங்களா? இல்ல பழி சொல்லணுங்கிறதுக்காக பண்றீங்களா? எந்த ஒரு நியாயமான ஒரு மனிதனுக்கும் தன்னை இந்தியனா நினைக்கிறவங்களுக்கு என்ன தோணணும்? அங்க போனது 26 உயிர். அந்த 26 உயிரை வந்துட்டு அந்த அதாவது அநியாயமா போன உயிரை வந்துட்டு நீங்க அந்த பண்ணதை தட்டி கேட்கறதுக்கான பண்ணதுதான் ஆபரேஷன் சிந்தூர். தட் வாஸ் அ பிளான் டெரரிஸ்ட் அட்டாக்னு ப்ரூவ் பண்ண விஷயம் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இருந்து மக்களும் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a டெரரிஸ்ட் அட்டாக். ஒரு டெரரிசம் வந்துட்டு நீங்க நியூக் பண்ணது அதை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்காக நீங்க அங்க போய் சப்போர்ட் பண்ணுவீங்க? பாகிஸ்தானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுவீங்க? பாகிஸ்தான் மீடியால நீங்க பேசுறத சொல்றது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு லெவலுக்கு மேல அவங்களோட ஆத்திரமும் ஆங்காரமும் ஜாஸ்தி ஆயிடுதுனாக்க அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஃபில்டரோட பேசுறதுக்கோ தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ரியலைஸ் பண்ணி பேசுறதுக்கோ அவங்களால முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, கோவப்பட்டானாக்க புத்தி மழுங்கி போயிடுங்கிற மாதிரி. கோவத்தை வச்சு நான் என்ன சொல்றேன், நியாயமா இருக்கட்டும். உங்க கோவம் நியாயமா இருக்கட்டும். இது ஏன் நீங்க இன்ன வரைக்கும் பண்ணலன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அது நியாயம். 26ஆம் தேதி நடந்ததே நீங்க எதுவுமே பண்ணலையே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயம். ஆனா அதுக்கான ஸ்டெப் எடுத்து அங்க எந்த லெவலுக்கு வந்துட்டு இங்க தப்பு பண்ணவங்களே இதுக்கு காரணமா இருந்தவங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, அவங்கள வந்து எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஆஸ் அன் இந்தியன் என்னோட நாட்டு மக்களை வந்துட்டு என்னோட நாட்டோட பேரை வந்துட்டு உலக அளவுல வந்து நாங்க எங்க மக்களுக்காக இருக்கோம்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நீங்க அதை பண்ணிருக்கீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும். மக்கள் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. மக்கள் வந்துட்டு இன்வேரியபிளி காங்கிரஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த ஒரு கட்சியோட மரியாதையை வந்து நீங்க யோசிக்காம நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து எவ்வளவு தப்பான ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஐ எம் அன் இந்தியன்ங்கிறது தான். சோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல மக்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் திங் நம்ம போன உடனே அந்த பிரேயர் ஹால்ல முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்மளோட பிளெட்ஜ். ஐ எம் அன் இந்தியன்ங்கிறதுனால ஹவ் ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இந்தியன்ங்கிறது தான் பிளெட்ஜாவே.
வேற எல்லாத்தையும் விட்டுட்டா கூட எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஃபார் எனி ரீசன்ஸ் நீங்க வந்துட்டு பிரேயர்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஆனா அந்த நேஷனல் ஆந்தம் போது நீங்க எங்க வேணாலும் பார்த்திருக்கேன். எங்க யார் இருந்தாலும், ஸ்கூல்ல கூட எந்த கிரவுண்ட்ல யார் இருந்தாலும், அந்த அந்த ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்துட்டு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். ஏன்னாக்க இந்த நாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நாடு உலகத்துல இல்ல. இவ்ளோ பெரிய நாடு, இவ்ளோ மக்கள் தொகை இருந்து டெமோக்ராட்டிக்கா ஆப்பரேட் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கிற நாடு வேற எங்கேயுமே கிடையாது. அண்ட் இதுக்கெல்லாம் ரீசன் முன்னாடி இருந்தவங்களும் தான். யாருமே அத டிஸ்கவுண்ட் பண்ணவே இல்ல. அப்போ முன்னாடி இருந்த விஷயத்தையே வந்துட்டு தப்பு நடந்தா கூட நாடுங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அவங்கள தப்பு சொல்லாம, அவங்கள குறை சொல்லாம, அவங்கள வந்துட்டு மத்தவங்களுக்கு நெறைய நேரக்க வந்துட்டு நம்போ அ ப டிமீன் பண்ணாம இருந்ததுக்கு நீங்க என்ன மரியாதை குடுக்குறீங்க? சொல்றதுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத விஷயமா இருந்திருக்குமா? அவருக்கு தெரிஞ்சது தானே. 1975 ஆகட்டும், அவங்க தாத்தா காலத்துலேருந்து, அவங்க அப்பா அதுலேருந்து எனக்கு எத்தனையோ அதுதான் இறுதியான கேள்வியாவே இருந்தது அந்த காணொளியில. தெரிஞ்சே தான் பண்றாரா? இந்த விஷயம் எல்லாமே ரிமார்க்ஸ் எல்லாமே அவர் தெரிஞ்சே தான் பண்றாரா? தெரியாம எப்படி பண்ண முடியும்? படிச்சிருக்காரு. அவருக்கு அ அந்த வயசுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். பாலிடிக்ஸ்ல இத்தன வருஷமா இருந்திருக்காரு. வளர்ந்தது யாரோடனாக்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூ நோ நோட்டிஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஒரு அவங்க பாட்டி ஆகட்டும், அவங்க அப்பா ஆகட்டும் அந்த மாரி இருக்காங்க. அவர் வந்து போன மீட்டிங்ஸே பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸா தான் இருக்கும். ஹி மைட் நாட் ஹேவ் ஹேட் அதர் மீட்டிங்ஸ். எனக்கு ஹி இஸ் பீன் பிராட் அப் இன் தட் வே. அப்படி இருந்திருக்கிற ஒருத்தரால எப்படிங்க தெரியாம பேச முடியும்? இல்ல யங் பிளட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆவேசம் இருக்குன்னு சொல்றதா? 20 வயசுல நீங்க 25 வயசுல நீங்க பேசலாம். யங் பிளட் அவங்களால வந்துட்டு அந்த நிமிஷம் அவங்களோட ஆவேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வயசுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அண்ட் எஸ்பெஷலி யூ ஆர் த லீடர் ஆஃப் அப்போசிஷன். பார்லிமெண்ட்ல எல்ஓபியா இருக்கீங்க. எப்படி இரஸ்பான்சிபிளா பேச முடியும்? எப்படி எனக்கு தெரியாம பேசுறேன்னு சொல்ல முடியுமா? அந்த வயசுக்கான அந்த பொறுப்புக்கான மரியாதையா இது? யார்கிட்ட அதாவது நீங்க வெளில வந்துட்டு நீங்க கிண்டல் அடிச்சுக்கங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆட்சியில இருக்கிறவங்கள, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கள நீங்க சொல்லுங்க. அது இட்ஸ் யுவர் ரைட். ஒரு நாட்ட நீங்க எப்படிங்க திருப்பி, திருப்பி, திருப்பி நாட்ட வந்துட்டு ஆ மத்தவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு கமெண்ட்ட கு க க கமெண்ட்ட குடுத்துட்டு, ஆ நீங்க வந்து அதுலருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு உறுத்த வேண்டாமா? நான் இருக்கிறது இந்த பூமியில, நான் தின்ற சாப்பாடு ஒரு ஒரு பருக்கியும் இந்த இடத்துலேருந்து. நான் போட்டிருக்கிற நான் வாழற இடம் எனக்கு வந்துட்டு அ ஒரு ரூஃப் அபவ் மை ஹெட். நீங்க எங்க வேணாலும் வீடு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க முக்காவாசி இருக்கிறது இங்க தானே. இங்க இருக்கிற பூமிக்கு நீங்க மரியாதை குடுக்கலன்னா என்னங்கிறேன் நான். மக்கள சொல்றது வேற. இருக்கிற இடத்துக்கு இந்த தாய்நாட்டுக்கு ஒரு மரியாதை குடுங்க. தப்பு திருப்பி திருப்பி அதே தவறு சொல்லிட்டு இருந்தா, அவங்களோட இமேஜ் வந்துட்டு சரிஞ்சுட்டு வருதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த மாரி பண்றதுனால என்னதான் காங்கிரஸ் சப்போர்ட்டா இருந்தாலும், என்னதான் அவர் வந்துட்டு இப்படி அப்படின்னு சப்போர்ட்டா இருந்தா கூட, மக்களோட ம மதி அ மக்களோட நடுவுல அவர் போனான்னா, அவரோட மதிப்புங்கிறது குறைய தான் போறது. திருப்பி திருப்பி இத பண்றதுனால. இப்ப அவர் வந்துட்டு தன்னோட பேரையும், அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய பேரையும் அவர் வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா, இவர் இதெல்லாம் நிறுத்தினா மட்டும் தான் முடியும். அண்ட் பிளஸ் முதல் விஷயம், நீங்க வந்துட்டு நாட கொச்சப்படுத்துறத நிறுத்துங்க. நாட்டு மக்களையும் சார்ந்து தான் அது. நீங்க வந்து ஒரு நாட்ட கொச்சப்படுத்துறீங்கன்னா, நாட்டு மக்களையும் சார்ந்த விஷயம் தான் அது. திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த வந்துட்டு, எனக்கு தான் சொல்ல தெரியும். நான் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் பேசுவேன், ஹிந்திலயும் பேசுவேன்ங்கிறாப்ல மாத்தி மாத்தி சொன்னானாக்கும் மெசேஜ் ஒண்ணுதான். நீங்க நாட்டுக்கு எதிரா பேசுறீங்க. தட் இஸ் நாட் அட்வைசபிள். அவர் அத புரிஞ்சுக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க வந்துட்டு என்கரேஜ் பண்றத நிறுத்தணும். எல்லாத்துக்கும் கை தட்டுறது, அவர் சொல்ட்டானாக்கா, ஐயோ! பெருசா சொல்ட்டாருன்னு கை தட்டுறத நிறுத்தணும். பெரியவங்கன்னு அங்க எத்தனையோ வந்து சீசன்ட் பொலிட்டீஷியன் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியணும் பல்ஸ் என்ன? மக்களுக்கு நடுவுல பல்ஸ் என்ன? அவங்க போய் சொல்லணும். இல்ல நம்ம இத குறைச்சுக்கணும்ங்கிறத போய் சொல்றத விட்டுட்டு, இந்த ஜெயராம் ரமேஷ்ங்கிற மாரிலாம் இருந்துட்டு, பக்கத்திலேயே இருந்து கை தட்டுறது. இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர்ன்னு பேரு கார்கே. அவரோ அவரோட புள்ளியோ திருப்பி திருப்பி வந்து இதையே வந்துட்டு ஒரு புரொபகேண்டாவா வச்சுக்கிறது ரொம்ப கேவலமான விஷயமா பார்க்கிறேன்.
நிச்சயமா. இவ்வளவு கொட்டு வாங்கியும் திருந்தல அப்படின்னா, அது ஆண்டவன் கையில தான் இருக்கு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்த நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க் யூ ஸோ மச்.